அதிகமாக பேசப்படாத அன்பு அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குதுன்னா அது அக்கா தம்பி 2 பேருக்குள்ள இருக்கிற அழகான ஆர்ப்பாட்டமே இல்லாத அந்த அன்பை சொல்லலாம். ஒரு வயசு வரைக்கும் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நீ நானா அப்படின்னு போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு டொம்மச்சேரி மாதிரி இருப்பாங்க. பட் அங்கே பியூட்டி என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போ கூட யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. 3வது ஸ்டேஜ் வரும்போது அந்த அக்காவும் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புதுவிதமான அழகான ஒரு இரத்த பந்தத்தை உணர ஆரம்பிப்பாங்க. ஒரு தாய்க்கு நிகரான பாசத்தை கொடுக்குற ஒரு பொண்ணா தம்பிக்காக அந்த அக்கா ரொம்ப நேச்சுரலாக மாறுவா. அப்புறம் அக்காக்கு ஏதாச்சும் செய்ய மாட்டோமான்னு ஏதோ எல்லாமே தனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி. இன்னும் சொல்லணும்னா ஒரு தகப்பனை போல அந்த அக்காக்காக அந்த தம்பி உருமாறுவான். ஆனா இந்த அக்கா தம்பி பாசத்துல ரொம்ப சுவாரஸ்யமான அதே நேரம் ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா இந்த பாசம் ரொம்ப தொலைவில் இருந்தே அதிகமா உணரப்பட்டதால என்னமோ இது அதிகமா பேசும் பொருளா இருக்கிறது கிடையாது. அதிகமாக உணரப்படும் ஒரு உணர்வாகவே இருக்கிறது.